உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். இல்லை வெட்டிங் கிஃப்ட்டு டோட்டலாக சொன்னால் 3 குழந்தை கிஃப்ட்டு அது போதும் சார். நெக்ஸ்ட் எப்போ? போதும்பா, இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமாக இருக்கு. Switch on and off from character mode to actor mode. ஏமா இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார் ஐயோ படம் பார்க்கல மேம். இல்லை மேம்கிட்ட கதை சொல்ல போகும்போதே இந்த படத்தோட ஹீரோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது ஆக்சுவலாக எனக்கு படமாக பார்க்கும்போது ஜஸ்டிஃபையாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். ஐம் ஸோ ஹாப்பி டு சி இந்த ஸ்டேஜில் உங்கள் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஐ மீன் ஹேவிங் த ஃபிலிம் கம்மிங் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். And the movie is coming on your birthday. On my birthday. Yes. So that's a nice birthday present. And ரொம்ப சந்தோஷம். It's a very quirky love story. ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்குது, அந்த மைண்ட் செட்டில் எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கங்கிறது தான். ஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேறு. அதனால அதை எப்படி நாங்கள்லாம் அதை டைஜஸ்ட் பண்ணுறோம், அதை எப்படி ரூயின் பண்ணுறோம், அதுதான் கதை. வாவ், இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காமன் தானே போடுவோம், இல்லையே மாம் காம்னு போடுறோம். அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் a mom com, ladies and gentlemen. all right, இளங்கோ குமரவேல் சார், உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. ஸோ இந்த படத்துல உங்க கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்ட்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? இதில் பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்கேன். ஓ ரைட், மோஸ்ட் லவ்ட் மாமனாரா நீங்க வர போறீங்க. ஆஃப் கோர்ஸ் செந்தில் சார், நீங்க நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்ல டைரக்டரா, ஹீரோவா, எப்படி இருந்தது? இந்த படத்தில் என் தொண்டை அடி இருக்கு, அதனால் கொஞ்சமாக பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புது மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. வாவ். ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ரூம்மேட்டு இருந்தாலும் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். வாவ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது ஒன்று ரொம்ப பாராட்டினேன். அதுக்கப்புறம் யோகிபா நடிச்சிருக்காங்க மற்றும் பலர். அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியாக போட்டுடும் சார். அது தனியானா தியேட்டர் பின்னாடி. ஆமாம் ஆமாம். சரி, நல்லா இருந்துச்சு. அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில். இந்த படத்தில் சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும் நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேர் நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்துல. யோகி பாபு சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப்பா? ஆமா. இல்லை, எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாருக்கும் நன்றி. நான் இல்லை, எனக்கு எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அப்போ எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு, யூடியூப் எல்லாத்துக்கும் போய் சொல்கிறோம். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்கே இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்ட்டான ஒரு ஜென்ரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க சார், ராதிகா மேம் சொல்லுங்கள், அது ரியலி இண்டிபெண்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்குது.
போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அதாவது Ma'am, இப்படி பயமுறுத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணமே பண்ண மாட்டோம் நாங்க. அவங்களுக்கு இப்படி பிரச்சனை பயமுறுத்துறீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். இல்ல, அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் they are independent. படத்திலே நான் அது பிரச்சனை வந்த விரும்பல. பிறகு டிபெண்டன்ட். சொல்லுங்க சார், சாரி. அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட், சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டராக ஆக்டராக நம்ம வந்து இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டைரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதை சொன்னீங்க? இல்ல ஐயோ, நோ டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்ல வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா ஹவு டு யூ எப்படி டிசர்ன் பண்ண முடியும், ஹவு டு யூ ஆக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அட் த சேம் டைம், பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹி யூஸ் டு டெல் மீ தட் இல்லன் இது நல்லா பண்ணுவாங்க, ஹி ஸ்விட்சஸ் ஆஃப் அண்ட் ஹி ஸ்விட்சஸ் ஆன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் வி ஹேட் ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீனில் ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப்ட். And I asked him, எதுக்கு, why are you so disturbed? He says, I'm trying to put my actor face on, but I can only think about what I have to shoot up to. Ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey, வந்து அது நான் கற்றுக்கிட்டேன், that how to switch on and off from director mode to actor mode. ஏமா இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார் ஆனா ஒரு நல்ல விஷயம் சார், படத்துல ஃபுல்லா தமிழ்ல டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன், ட்ரை எல்லாமே பண்ணேன், ஃபுல்லாவே அவங்க டப் பண்ணிருக்காங்க. எஸ், டப் பண்ணேன். காப்பாற்றி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கேல்ல, அதனால தான் இங்கிலீஷ் வருது. கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுறேன். ரைட். ஸோ இல்லன், ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்துட்டேன்? ஏன்னா கல்யாணம்னாலே ட்ராமா தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்துல ரியல் லைஃப்லேருந்து? அண்ட் அந்த ரியல் கிணத்துல லைஃப்ல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ். எஸ், இப்போ நீங்க அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்களா? அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்கில் நடந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சாங்குக்கு எடிட் பண்ணிட்டு, அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்பிளோட லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதுதான், அதெல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட். அந்த வெளில குதிச்சிங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? யாரும் எந்த ஹீரோ பண்ணாத நேராக கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே, டெல் அஸ் மோர் அபவுட் தட். ஆமாம் இல்லை, இப்போ எப்படி சொல்கிறது, அது நான் வந்து அதை விட பெஸ்ட்டாக கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஃபன்னியாக தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யா, ஓகே, கிணத்துல விழுறதா கல்யாணம்னா? ஓகே, ரைட், சூப்பர். ஸோ லெட்ஸ் டூ அ குவிக் ரேபிட் ஃபயர் பிஃபோர் வி இன்வைட் வி ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக் டு ஹிம். ஸோ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 1 கிலோ ஆஃப் டொமேட்டோஸ்? யார் பதில் சொல்லுவோம்? 1 கிலோ தக்காளியோட விலை என்ன? யார் சொல்ல போறா? என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக தான் மாப்பிள்ளை தெரியும். தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கப்பா. 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா? 60 ரூபாவா? ஆ. சரி, எனி அதர் கெஸஸ்? From Spain, தப்பா? தக்காளி எங்க ஸ்பெயின்ல இருந்து வருதா? 1 கிலோ தக்காளி என்னன்னா 60 ரூபான்றாரு. ரைட். அது அப்பப்போ ஏறும் இறங்கும். தாத்தா சொல்லுவார் எனக்கு, நான் தாத்தா. 30 ரூபா. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் மதர் இன் லா? நோ அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை. யாரையா சொல்லுங்க. ஆன்சர் சொல்லவே இல்லை. சொன்னேனே, 30 ரூபான்னு சொன்னேனே. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் மாமியார்? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இருங்க மேம், சொல்லிட்டேன். மேம், நான் ஒரு சீன்ல அவங்கள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்படியே கண் கலங்கிட்டாங்க. இல்லை மேம், அந்த சீனு பசியில கண்காணிக்க பிரேக் சொல்ல. ரைட். ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா, எவ்வளவு அரிசி நீங்க வந்து எவ்வளவு அரிசி போடணும் அந்த 5 பேருக்கு? பேர் கெஸ்ட் 5 பேர் மாமியார் பாக்குறாங்க. கம் ஆன் மாப்ள, என்ன அரிசி? புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி இருக்குல்ல, இந்த அரிசி வீட்ல இதுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். பிரியாணி அரிசினா ஒரு 2 கிலோ. தப்பா? 5 பேர் இல்ல, 5 பேருக்கு 5 கிலோ இல்ல. நல்ல குடும்ப தலைவி. எவ்வளவு கஷ்டமான குடும்பம் கவனிச்சிங்களா? ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 5 கிலோ. சிம்பிள். 5 கிலோ வாங்கிருங்க. ஆமா, 5 கிலோ அதே பாட்டு தான், போக போக தெரியும். திடீர்னு வந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம். ரைட்.
பெஸ்ட் வே டு கீப் ரொமான்ஸ் அலைவ் இன் அ மேரேஜ், ஒரு கல்யாணத்துல ரொமான்ஸ் அலைவா வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஷீ நோஸ் பெட்டர். ஐ லவ் யூ சொல்லணும். அது ஏன் இவ்வளோ பயந்து சொல்றீங்க? ஆ? சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சொல்லணும். நான் தமிழில் சொல்லுவேன், உங்களுக்கு தமிழ் புரியல நினைக்கிறேன். அது ஜோக்கா? மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தல. என்னது? How to keep மேரேஜ். டோன்ட் கெட் மேரிட். ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க. அந்த பாயிண்ட் எனக்கு கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க. மேம் ஹஸ் only one answer. ரைட். நீங்க Just living in the character. அப்சல்யூட்லி. சொல்லுங்க worst வெட்டிங் gift. எங்க those of you who are married, worst அப்படின்னா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. ஓகே சார். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது. நீங்களே பேசிங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்களே கல்யாணம். இல்லை வெட்டிங் கிஃப்ட் டோட்டலாக சொன்னால் 3 குழந்தை கிஃப்ட்டு, அது போதும் சார். நெக்ஸ்ட் எப்போ? போதும்பா, இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமாக இருக்கு. ரைட். worst wedding gift உங்க கல்யாணத்துல சார். I know long time ago you got married, but still do you remember worst wedding gift? Glad you said long time back. ஞாபகம் இல்லை. Probably books. புக்ஸ் கொடுத்தாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அது வாங்கி என்ன பண்ணிது? Ma'am. சும்மா தானே பார்த்துருவேன். Sorry, I don't remember what happened yesterday. ரைட். ஓகே, ஃபைனலி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணிருக்கீங்க. எந்த ஆக்டரோட ஃபோன் வந்து செக் பண்ணும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அந்த ஆசை ஒன்று இருக்கும்ல, யாரோட ஃபோன் செக் பண்ணணும்னு பயங்கரமா ஆசைப்பட்டீங்க? என் ஃபோனை யாரும் செக் பண்ணிடக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. ஓ, அவ்வளோ விஷயம் இருக்கா? எஸ், யாரோட ஃபோன் செக் பண்ணணும்? whatever I do is on my Instagram, so அதுல பவி வந்து க்ளீன் புக்மா. அப்படி சொல்றவங்கள தான் நம்பக்கூடாது இல்லை சான்வி? ரைட். ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ. ஏன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா 100% பார்க்கணும்? ஃபைனல் வேர்ட். The great family entertainer. So watch. எஸ். ரீசன் வந்து இதில் இருக்கிற எங்கள் 2 பேரும் விட்டுருங்க. மீதி இந்த 4 லெஜண்ட்ஸ், சாரி 1 2 3 4, இந்த 4 லெஜண்ட்ஸ்க்காக பார்க்குறோம். 4 legends காக்க. அண்ட் ஒன் மோர் லெஜண்ட் வருவார், பின்னணி இசையில் வருவார். எஸ். சூப்பர். இட்ஸ் அ ரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். நான் இந்த படம் ஒத்துக்கும் போதே அப்படி தான் நினச்சேன். ஸோ ஐ ரியலி திங்க் இது வந்து மக்கள்கிட்டையும் பார்க்குற ஆடியன்ஸ்கிட்டையும் தட் இட் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். ஐ திங்க் இட்ஸ் ரியல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி ஃபில்ம். யூ கேன் அந்த படத்தை திருப்பியும் ரீவிசிட் பண்ணி கூட நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். வாவ், தட்ஸ் ரியலி ரியலி அமேசிங். எஸ், யோகி பாபு சார், செந்தில் சார். இந்த படம் ஃபுல் காமெடி, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர் அடிக்காது, பெஸ்ட் கிளாஸ். இந்த கல்யாணம் சூப்பர் கல்யாணம். வாவ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க யோகி பாபு சார். ப்ரொடியூசருக்காக பார்க்கலாங்க, கண்டிப்பாக பணம் போட்டிருக்காரு. நல்ல படம். இப்போ ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க, அது அவ்வளோ எமோஷன் இருக்குது இந்த கதையில். ஒரு சொல்கிறது ஒரு 50% உண்மை, 50% நீங்கள் படம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்தாகணும். அவ்வளோ எமோஷன் இருக்குது, விஷயம் இருக்குது அந்த படத்தில், அதுக்காக பார்க்கணும். தேங்க்யூ. அண்ட் ஃபைனல் வேர்ட் டு யூ பவி. ஸோ லைக் எவ்ரிபடி செட், இது ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். பட் அதுக்கு மேலே ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் ஆல்சோ ஃபார் பீப்புள் டு வாட்ச். பிகாஸ் மேம் சொன்ன மாதிரி வி ஆல் ஹேவ், நம்ம எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆன் மேரேஜ் இருக்குல்ல, இன் எவ்ரி ஜெனரேஷனுக்கு. ஸோ இன் தட் ஸ்பேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் நமக்கு, ஐ திங்க் வி ஆர் வெரி கண்டிஷன் தட் என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு தான் ஒரு பையன் வீட்டுக்கு போகணும், அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் இது எல்லாமே தவிர ஐ ஃபீல் it's important to understand rendu perume they're equals in a marriage, and it's their life how they want to live. So yeah, I think it's a film about love, relationships, ego and family. And எனக்கு வந்து I feel Nivi, she's written the film here, and Ilan, you have developed ஒரு சீரியஸான படம், சீரியஸான ஒரு theme, ரொம்ப ஹியூமரஸாக, ரொம்ப என்டர்டெய்னிங்காக they have written the film. So I think
everybody will enjoy. So kandipa, I'm sure one thing is everybody is going to enjoy. All right, 100% rom-com, mom-com for the entire family to enjoy. Thank you so very much. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தல அந்த cast and crew. Thank you. You can take your seats. We're going to invite our special guest. Thank you so much. பலமா கைத்தட்டல்